வாங்க நம்ம இன்றைக்கி கருவேப்பிலை சாதம் செஞ்சிடலாம். கருவேப்பிலை சாதம் செய்கிறதுக்கு கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது நான் வெளியிலே வச்சுட்டதால நல்லா ட்ரை ஆகி போயிருக்கு. நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலையாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவுக்கு பூண்டு கொஞ்சம், புளி கொஞ்சம், காஞ்ச மிளகாய் கொஞ்சம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஸ்பூன் அளவுக்கு எள், இதையும் அது கூட சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்த பொருளை எல்லாத்தையும் வறுத்து எடுத்துட்டோம். இதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொரகொரப்பாகவே பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வாங்க, இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சா போதும். இப்போ இதை நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். வாங்க, எண்ணெய் காஞ்சி கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ கொஞ்சமாக உளுந்து நம்ம வறுத்துக்கலாம். இல்லையா, உளுந்து, வேர்க்கடலை, ஒரு 2 காஞ்ச மிளகாய் இதை போட்டு அதை கூட நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற பொடியையும் அது கூட போட்டு லைட்டாக ஒரு வதக்கி சாப்பாட்டோடு எடுத்து கிண்டிடணும். சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற இந்த தாளிப்பு பண்ணது இதெல்லாமே அதில் கொட்டி கிண்டிடலாம்.